ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, என்னென்னவோ விஷயத்தை பற்றியெல்லாம் யோசித்து கவலைப்படுகிறாய். வெற்றி எப்படி அடையப் போகிறோம் என்று யோசிக்கிறாயா? நீ என்னிடம் ஒரு விஷயத்தை மட்டும் அடிக்கடி சொல்வாய், வெற்றி அடைய வேண்டும் என்ற ஆசை. ஆனால் வாழ்க்கையில் எல்லா நிலையிலேயும் தோல்விகளை மட்டுமே அடைகிறேன் என்று. தோல்விகள் எப்பொழுதும் உன் கூட இருப்பதில்லை, ஆனால் வெற்றிகள் என்பது உன் பக்கத்திலேயே இருக்கிறது. எப்படி தெரியுமா சொல்கிறேன்? நீ எதை தேடுகிறாய்? உன் வாழ்வில் நீ செய்யும் காரியத்தில் இருக்கலாம், உன்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கலாம், உன்னுடைய குடும்பத்தில் இருக்கும் அத்தனை பேருடைய வாழ்க்கையிலும் வெற்றி வர வேண்டும், அதிசயங்களும் அற்புதங்களும் நடக்க வேண்டும் என்று நினைக்கிறாய். தோல்விகள் வர வேண்டும் என்று நினைக்கிறாயா? நினைப்பதில்லையே. அதனால்தான் உன்னுடைய வாழ்க்கையில் வெற்றி என்ற ஒன்று எப்பொழுதும் உன்னோடே இருக்கிறது என்று நான் எப்பொழுதும் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். தங்கமான பிள்ளையே, என்றுமே மற்றவர்களுக்காக ஓடாமல் உன்னுடைய வாழ்க்கைக்காக, வெற்றிக்காக நீ ஓடலாம். வெற்றியோ பக்கத்தில் இருக்கிறது. நீ கேட்கும் வெற்றி உன்னுடைய வாழ்க்கையில் வராமல் எப்படி போகும்? வெற்றி என்பது ஒரு வார்த்தை அல்ல, அதுதான் அனைத்துமே. வெற்றி என்பது ஒரு சாதாரணமான ஒரு வார்த்தை மட்டுமல்ல, அதுதான் வாழ்க்கையே. இந்த வார்த்தை அனைவருக்கும் ஒரு உத்வேகத்தை தருகிறது. ஆனால் அதை அடைவதற்கு ஏகப்பட்ட தடைகள் வருகிறது. கனவுகளோ சில நேரத்தில் இந்த தடைகளினால் கலைந்து கூட போகிறது. அது கடுமையான உழைப்பின் பின் உங்களுக்கு கிடைக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமாகும் வெற்றி. என்னால் முடியாது, என்னால் எல்லா விஷயத்தையும் அடைய முடியாது, என்னால் எல்லா விஷயத்திலேயும் என்னால் இது செய்ய முடியாது, அது செய்ய முடியாது என்று ஒரு நாளும் ஒரு பொழுதும் நினைக்க வேண்டாம். என்னால் முடியும், எல்லா விஷயத்தையும் என்னால் சாதிக்க முடியும் என்றே நம்புங்கள். காலம் மொத்தமும் உங்களுடைய வெற்றிக்கான பாதையை போடுவது நான். உங்களுடைய வாழ்க்கையில் எதையெல்லாம் உங்களுக்கு வெற்றியை தர வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அந்த அனைத்திலும் உங்களுக்கு வெற்றி என்பதே கிடைக்கும். சில நேரத்தில் சில நினைக்கும் விஷயங்கள் என்ன தெரியுமா? நம் வாழ்க்கையில் தோல்வி அடைந்து விடுவோமோ என்று. ஆனால் வாழ்க்கையில் எவன் ஒருவன் வெற்றி வேண்டுமென்று முடிவெடுத்து அதற்காக உழைக்க ஆரம்பிக்கிறானோ அவன் வாழ்வில் அவன் நிச்சயமாக தீவிரமான ஒரு வெற்றிகளையே காண்கிறான். நீ, உன்னுடைய குடும்பம், உன்னுடைய ஆசைகள் அனைத்தையும் சரிதான். மூட்டை கட்டி வைக்காமல் உன்னால் முடிந்த வரைக்கும் முயற்சிகளை மேலே 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 போட்டுக்கொண்டே இரு. நீ போடும் அனைத்து விதமான முயற்சிகளுக்கும், அனைத்து விதமான விஷயங்களுக்கும், நீ போடும் ஒவ்வொரு விஷயத்திலேயும் வெற்றி என்பது மட்டுமே உனக்கு பரிசாக கிடைக்கும். நீ ஆசைப்படுவது மட்டும்தான். ஆனால் அதை அடைய வேண்டும் என்றால் நீ பின் தங்குகிறாய். ஒரு விஷயத்தின் மீது ஆசை வைக்கும் பொழுது அதனால் வரும் விளைவுகளையும் நீங்கள் அனுபவித்துத்தான் ஆக வேண்டும். ஒரு ஆசை இருக்கிறது என்று வைத்துக்கொள்ளேன். ஒரு ஆசை இருக்கிறது என்று வைத்துக்கொள். அந்த ஆசைகள் மொத்தமும் என்னவாக மாறுகிறது? ஒரு கனவாக, ஒரு நடந்தால் எப்படி இருக்கும் என்று அந்த யோசனைக்குள் உங்களை மூழ்க வைக்கிறது. அது நானே உனக்கு சொல்வேன். ஆசைப்பட்டால் மட்டும் போதாது, அதற்கு வாழ்க்கையில் ஒவ்வொரு பொழுதும் ஒவ்வொரு நாளும் எல்லாமும் அற்புதமாக நடக்கும். கூடிய விரைவிலேயே நீ சந்திக்க போகும் விஷயங்கள் அனைத்தும் அற்புதமாகவும் அதிசயமாகவுமே இருக்க ஆரம்பிக்கும். நீங்கள் எப்பொழுதும் எதிர்காலத்தை பற்றியே நினைக்காமல் இப்பொழுது உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் விஷயத்தை நீங்கள் நினைக்கலாம். எழுந்து போராடு. உன்னால் இங்கு முடியாதது என்பது எதுவும் அல்ல. நீ தொடர்ந்து முயற்சி செய்யும் காரியத்தினால் உன்னுடைய வாழ்க்கையோ பிரகாசமாக இருக்குமே தவிர உன்னுடைய வாழ்க்கை ஒரு பொழுதும் வீணாக போகாது. ஒரு பொழுது, ஒரு நாள் உன்னுடைய தேவைகள் என்னென்னவென்று அறிந்து உனக்காகவே
எல்லாவற்றையும் கொடுக்க நான் தயாராக உள்ளேன். நீ ஒரே ஒரு முறை எல்லாவற்றுக்காகவும் காத்திரு. நீ ஒரு படி எடுத்து வைக்கும் பொழுது நான் உனக்காக பல படிகளை காட்டுவேன். நீ என்னென்ன விஷயத்திற்கு மேல் ஆசைகள் படுகிறாயோ அந்த அனைத்து விஷயங்களிலும் உனக்கு நல்லபடியாக அற்புதமாக நடத்தி வைப்பேன். யதார்த்தமாக நான் உன்னை சந்திக்க வரும் பொழுதெல்லாம் சரிதான். நீ என்ன செய்கிறாய்? கவலைப்பட்டு அழுது கொண்டே இருக்கிறாய். கவலைப்பட்டு அழுது எந்த ஒரு பிரயோஜனமுமே அல்ல. நீ கவலைப்படுவதினாலேயோ இல்லை அழுவதினாலேயோ எந்த பிரயோஜனமும் அல்ல. நீ செய்ய வேண்டிய முழு விஷயமும் ஒன்றே ஒன்றுதான். அது என்னவென்றால் வாழ்க்கையில் நீயாக இருப்பது, உன்னுடைய வாழ்க்கையில் வெற்றியை நோக்கி பயணம் செய்வது. இன்று சில நேரத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் பல பொழுது அழுகையாகவே இருந்தது. ஆனால் உன் வாழ்வில் இனி வரும் காலத்தில் அழுகை என்ற ஒன்று இல்லாமல் சிரிப்பு சத்தமும் உன்னுடைய வாழ்க்கையில் அற்புதத்தின் உச்சமும் என்றுமே நிலையாக இருக்கும். வெற்றி என்பது அவ்வளவு சுலபத்தில் இங்கு வா நான் தருகிறேன் என்பது கிடையவே கிடையாது. வெற்றி என்பது அவ்வளவு சுலபத்தில் யாருக்கும் கிடைக்காது. அப்படி ஒருவனுக்கு ஒரு வெற்றி நெருங்கி வந்துவிட்டது என்று வைத்துக்கொள், அவனை விட்டு அது போகவும் போகாது. உன்னுடைய இந்த கஷ்டமான காலநிலை கூடிய விரைவில் மாறும். நீ எதிர்பார்த்து கொண்டு இருந்த சுப விஷயங்கள் ஒவ்வொன்றாக உன்னுடைய வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிக்கும். இன்று நீ அழுகிறாய். இதே விஷயங்கள் இதே நேரங்கள் நாளை சிரிப்பாக கூட இருக்கும். அது உன்னால் நிர்ணயிக்க முடியாது. ஆனால் என்னால் அனைத்து விஷயங்களையும் நிர்ணயிக்க முடியும். நம்பிக்கை வையுங்கள். உங்களின் மீது நீங்கள் நம்பிக்கை வைக்கிறீர்களோ இல்லையோ, நீங்கள் செய்யும் வேலைகள் மீது நம்பிக்கை வைக்கும் பொழுது கண்டிப்பாக வெற்றி என்ற ஒன்றை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அடைகிறீர்கள். எவன் ஒருவன் தோல்வி அடைகிறான் என்றால் மற்றவனை பார்த்து 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 செய்வதனால் மட்டுமே. அதே நேரம் அவனுடைய ஆசைகளை மற்றவர்களுக்காக விட்டு கொடுக்கும் பொழுது மட்டுமே. அவன் ஒரு இடத்தில் அவனுடைய ஆசைகளை மற்றவர்களுக்காக விட்டு கொடுக்கும் பொழுது அடுத்தது எல்லாம் தோல்வியாக மட்டுமே இருக்கும். சர்வ சந்தோஷமும் ஐஸ்வர்யங்களும் நிலைத்திருக்க, உன் வாழ்வில் எல்லாமும் கலந்திருக்க நான் என்றுமே உனக்கு துணையாகவே இருப்பேன். பல்லாண்டு காலங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் பல்லாண்டு காலங்கள் நிம்மதியுடனும் நீங்கள் கேட்டது அத்தனையும் கிடைத்து நலமும் வளமும் பெற்று நீங்கள் வாழ்வதற்கு இந்த சாய் என்றுமே துணையாகவே இருப்பேன். அலட்சியம் வேண்டாம். எந்த ஒரு நிலையிலேயும் எதிலேயுமே சரிதான். உன்னுடைய வாழ்வில் நீ பொறுமையாக இரு. நடப்பது அனைத்தும் சுவாரஸ்யமாக இருக்கும். நீ என்ன பிரச்சனை என்று நினைக்கிறாயோ, பிரச்சனை இல்லாத வாழ்க்கையை இந்த சாய் நிச்சயமாகவே தருவேன். நம்பிக்கைதான் ஒருவனுடைய மனதுக்கு தேவை. அந்த நம்பிக்கை இந்த சாய் மீது உனக்கு இருக்கிறது அல்லவா? நிச்சயமாக இந்த சாய் உன்னை படிப்படியாக முன்னேற்ற பாதைக்கு கொண்டு செல்வேன். சந்தோஷமாக இருங்கள். எப்பொழுதும் எல்லா நாளும் உங்கள் கூடவே இருந்து உங்களை வாழ வைத்து அழகு பார்ப்பேன். இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.